நட்பு மாறி ஒரு அற்புதமான உணர்வு எதுவுமே கிடையாது. கல்லூரி கடக்கிறப்ப மட்டும் ஏதோ ஒரு மனசு இனம் புரியாத ஒரு பரவச நிலைக்கு போயிருதுல்ல. நீங்கள் அடையாளம் காணப்பட்ட பிறகு உங்களுடன் சேர்பவர்கள் அடையாளத்திற்காக சேர்பவர்கள். நிறைய பேர் சொல்லுவாங்க ஒரு வருஷம் போனதே தெரியல. சில பேருக்கு சில விஷயத்தை தெரிஞ்சுக்கலைன்னா தூக்கம் வராது. இந்த நட்பு தான் அதிகமா ஆராய்ச்சி பண்ணாது, மற்ற உறவுகள் எல்லாமே ஆராய்ச்சி பண்ண. சென்னை போறதுக்கு போக்குவரத்து செலவு இருக்காது, என் நண்பர்கள் தான் காசு கொடுத்து அனுப்பிச்சு விடுவாங்க. நட்பு மாறி ஒரு அற்புதமான உணர்வு எதுவுமே கிடையாது. இன்னைக்கு என் ஃப்ரெண்டு கார்த்திகேயன் சொல்லுவார், தொல்காப்பியத்துல அவரை பார்த்து நான் எழுதினேன் 78 மார்க், அவன் 68 மார்க். இன்னைக்கு ப்ரொஃபஸரா இருக்காப்ல. கார்த்திகேயன் சொல்றார், நான் காமிச்சனே நீ காமிச்சியா? நான் சொன்னேன், நான் தப்புன்னு நினைச்சு கரெக்டா எழுதிட்டேன் மச்சான், அது கரெக்டுனே எனக்கு தெரியாது, நீ ஏதோ தப்பு பண்ணிருக்க, எனக்கு காமிக்கல. எவ்வளவு விஷயங்கள் அவர் ரொம்ப அழகா சொன்னாரு. சார் பேசுறப்ப, டைரக்டர் சார் பேசுறப்ப, கல்லூரி கடக்கிறப்ப மட்டும் ஏதோ ஒரு மனசு இனம் புரியாத ஒரு பரவச நிலைக்கு போயிருதுல்ல. பழைய படித்த முகங்கள் ஞாபகத்துக்கு வருதுல்ல. நம்ம பேட்ச்ல படிச்ச எல்லாருக்கும் ஞாபகம் இருக்காது. 100% உண்மையை சொல்றேன், எல்லாருக்கும் ஞாபகம் இருக்காது. ஆனா மெஜாரிட்டி ஓரளவுக்கு ஞாபகம் வந்துடும். சில பேர் சில இன்சிடென்ட் சொல்றப்ப ஞாபகம் வந்துடும். இது மாதிரி சார் நான் ஒன்னே சொல்றேன், நான் ஆரம்பத்துல சொன்ன மாதிரி, நீங்கள் அடையாளம் காணப்பட்ட பிறகு உங்களுடன் சேர்பவர்கள் அடையாளத்திற்காக சேர்பவர்கள். நீங்கள் அடையாளம் காணப்பட்ட பிறகு உங்களுடன் சேர்பவர்கள் அந்த அடையாளத்தை விரும்பி உங்களுடன் சேர்பவர்கள். அடையாளமே இல்லாத பொழுது உங்களுக்கான அடையாளமாக இருந்தவர்கள் உங்கள் நண்பர்கள் என்பதுதான் உண்மை. எவ்வளவு அதுவும் இங்க பெண்கள், நம்ம பாலிடெக்னிக் அலுவலி பெண்கள் இருக்கீங்களா? கை தூக்குங்க. எத்தனை பேர் பெண்கள் வந்திருக்கீங்க? அவங்க கிட்ட கேட்டா தெரியும் கூட படிச்ச பசங்களை பத்தி. ஒரு அண்ணன் சொல்றாரு, வேண்டாம்ப்பா, என்னென்ன எப்படி எல்லாம் வாழ்க்கை மாறி இருக்கு. நிறைய பேர் சொல்லுவாங்க, ஒரு வருஷம் போனதே தெரியல. எல்லாரும் சொல்லுவோம்ல, எப்பயுமே சொல்லுவோம். ஏன்னா அவ்வளவு நினைவுகள் நமக்கு வந்துட்டே இருக்கு. தினம் தினம் புது புது அனுபவம் வந்துட்டே இருக்கு. சில பேர் எப்பயுமே எதையுமே மறக்க மாட்டாங்க. என்னப்பா இளநீ எடுத்துட்டு போறியாமா? சார் சொல்றாரு, அவங்களையாவது விட்டுருங்க, கலாய்க்காதே. சில பேருக்கு சில விஷயத்தை தெரிஞ்சுக்கலைன்னா தூக்கம் வராது. சில பேருக்கு அது ஒரு வியாதி இருக்கு. ஒரு அப்பா மரண படுக்கையில் இருக்கார், பையனை கூப்பிடுறாரு, வாடா பா, எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும் சாமின்னு. ஒரு படத்துல ரூம்ல எனக்கு ஒரு உண்மை தெரியும். என்னப்பா? 8வது படிக்கிறப்ப கணக்குல 90 மார்க் வாங்கினேன். ஆமாப்பா. எப்படி வாங்கினேன்? எப்ப? சாகரப்ப பையன் கேட்கிறார். 90 வயசு பையனுக்கு 60 வயசு. இப்ப ஏன்பா இந்த பழைய கதை சொல்லு? நான் அன்னைக்கே கேட்டேன், சாமி முன்னாடி சத்தியம் பண்ண சொன்னேன், நான் 90 மார்க் உண்மைன்னு சொன்னேன். நான் கேட்டேன், 0 சேர்த்தையா, பக்கத்துல 0 சேர்த்தையான்னு. இல்லவே இல்லைன்னு சத்தியம் பண்ணேன். உண்மைய சொல்லு, என்ன நடந்துச்சு? அப்பா உண்மையிலேயே 90 மார்க் தான். நீ சொல்லு, இல்லைன்னா என் ஆன்மா சாந்தி அடையாது. என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. அவன் சொல்லியிருக்கான், பையன், நீங்க சொன்னதும் பொய் இல்ல, நான் சொன்னதும் பொய் இல்ல, 2 பேர் சொல்றதுல ஒரு உண்மை இருக்கு. அப்படியா? என்ன நடந்துச்சு? எப்படா 90 மார்க் வாங்கினேன்? நான் 0 சேர்க்கல, 9 சேர்த்தேன் இருக்கான். அங்க ஒரு ஆள் இருக்கா? நான் ஒண்ணு சொல்லவா? இந்த நட்பு தான் அதிகமா ஆராய்ச்சி பண்ணாது, மற்ற உறவுகள் எல்லாமே ஆராய்ச்சி பண்ணும்.
ஏன், என்ன, எதுக்கு, எப்படி ஃப்ரெண்ட்ஸ் கேட்பாங்க. ஏய் என்ன மச்சான் பஸ் ஸ்டாண்ட்ல அடிக்கடி நான் பாக்குறேன், யார பாக்குற? யாரையும் பார்க்கல, சும்மா தான் சும்மா நிக்கிற நீ, அவ்வளவுதான் ஃப்ரெண்டு சொல்லுவான். அதுக்கு மேல ஆராய்ச்சி பண்ண மாட்டான். மற்ற உறவுகள்லாம் நம்ம வாழ்க்கையில என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆர்வமா இருக்கும். இந்த வார்த்தையை, இந்த வாக்கியத்தை மனசோட ஆழத்துல போட்டு வச்சுக்கோங்க. மற்ற உறவுகள் எல்லாமே நம்ம வாழ்க்கையில என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆர்வமா இருக்கும். ஆனா நட்பு மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில நல்லது நடந்தா மட்டும் போதும் நினைச்சிட்டு அமைதியா இருக்கும். இவ்வளவுதான் வித்தியாசம் மற்ற உறவுகளுக்கும் நட்புக்கும். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சாரகமானின் என் நண்பன், தாமரை குளத்துல இறங்கி தாமரைகளை எடுத்து அதை மயிலாடுதுறை மார்க்கெட்ல போய் வித்து படிச்ச பையன் இன்னைக்கு டீச்சர்ஸ்க்கு ட்ரைனிங் கொடுக்கிற டீச்சரா கவர்மெண்ட் போஸ்டிங்ல உட்கார்ந்து இருக்காரு. அவ்வளவு சந்தோஷமா இருக்கும் அவங்கள பாக்குறப்ப. வீரபாண்டியன் ஒரு பையன், RS மாத்தூர் ஊரு, சொந்த ஊரு. என் கையில காசு இல்லாதப்ப வீரபாண்டியன் தான் எனக்கு பாதி நாள் சாப்பாடு வாங்கி கொடுத்திருக்காரு. என்னுடன் படித்த தோழிகள் தான் வீட்டுல இருந்து சமைச்சு கொண்டு வந்திருக்காங்க. இங்க இருந்து சென்னை போய் நான் வந்து ஸ்டேட் ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கிட்டு வருவேன் பேச்சு போட்டியில் 5000 ரூபாய். ஆனா சென்னை போறதுக்கு போக்குவரத்து செலவு இருக்காது. என் நண்பர்கள் தான் காசு கொடுத்து அமுச்சு விடுவாங்க. நான் ஒன்னே ஒண்ணு சொல்லவா, எப்பொழுது நினைத்தாலும் இனிக்கிற ஒரே ஒரு உறவின் பெயர் நட்பு என்பதை தாண்டி இந்த உலகத்தில் வேறு எதுவும் கிடையாது. நீங்க எப்ப நினைச்சாலும் இனிக்கும், எப்ப நினைச்சாலும் நிக்கும். இப்ப இவ்வளவு பேர் இப்ப நான் ரொம்ப வருஷம் கழிச்சு இன்னைக்கு தான் என் ஃப்ரெண்டா பாக்குறேன் அப்படிங்கிற யாராவது இருக்கீங்களா? கை தூக்குங்க. அப்பா எல்லாருமே வா பாருங்க, இந்த மாதிரி ஒரு அலுமினி மீட் வச்சாதான் நடக்குது இல்லையா? இப்ப என்ன ஒரு பெரிய மேஜிக் தெரியுமா? கண்ணாடியில மட்டும்தானே நம்ம முகம் நமக்கே தெரியும். கண்ணாடியில மட்டும்தான் தெரியாது. அப்பையும் அப்ப கண்ணாடியை மாத்திருங்க, இல்ல உங்க கண்ணாடியை மாத்துங்க. ரெண்டு வித்தியாசம் இருக்கு. புஷ்ப பிடிச்சால் கண்ணாடியில மட்டும்தான் நம்ம முகம் நமக்கே தெரியும். அதை தாண்டி ஒரு இடத்துல நம்ம முகம் நமக்கே தெரியுதுன்னா நம்ம நண்பன். சில நண்பர்கள் ஒருத்தர் ரொம்ப வருஷம் கழிச்சு பாத்துக்கிறப்ப அதிர்ச்சி ஆவாங்க. ஒல்லியா இருந்தவர் ஜூம் பண்ண மாதிரி இருப்பாரு, ஜூம் பண்ண மாதிரி இருந்தவர் ஜூம் அவுட் ஆன மாதிரி இருப்பாரு. இருக்கா? ஏங்க உடனே பிரின்சிபல் சொல்லாதீங்க. அந்த மனுஷன் மேடையில் உட்கார்ந்தது என்னங்க தப்பு பண்ணாரு? அந்த மனுஷன் 2 தப்பு உங்களோட படிச்சது மேடையில் உட்கார்ந்து போஸ்டிங் வாங்கியிருக்கவே கூடாது அளவுக்கு வந்துட்டாப்ல. இப்ப அவ்வளவுதான். கால மாற்றங்கள் எல்லாத்தையும் கலைச்சு போட்டுரும். நீங்க யோசிச்சு பார்த்து இப்ப அந்த ரம்மி சேர்க்கிற மாதிரி சீட்டு கட்டுல வரிசையா ஆடுறதா ரம்மி சேர்க்கிற மாதிரி எங்கேயாவது ஒரு கார்டு நம்ம வாழ்க்கையில மிஸ் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஜெயிக்கிறதுக்கு ஜோக்கரா இருந்து கூட நண்பன் உள்ள வந்து நம்மளை ஜெயிக்க வச்சிருவான்.